எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் இப்போ பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது போல் உருளைக்கிழங்கு செஞ்சு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸு நிச்சயமாக காலியாக தாங்க வரும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கு முதல்ல அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம். கடாய் தான் எடுக்கணும்னு இல்லை, ஆனால் அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயோட அளவு கூடுதலாவோ குறைவாவோ உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடேறின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் தாளிச்சிருக்கேன். இதனோடையே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்க்கலனா கூட பரவாயில்ல. 5 பூண்டு பல்லு தோலோட இல்லை தோலை உரிச்சு இடிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க. இது சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் வெங்காயம் 3 சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து அதையும் இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடேறின உடனேயே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது தான் இந்த பொருட்கள்லாம் கருகி போகாமல் இது போல் நமக்கு கரெக்டாக வறுபட்டு வரும். இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இது போல் வதங்கின பிறகு 200 கிராம் அளவுள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வதக்கணும். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தூளுப்பு. இதில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால நீங்கள் தூளுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக கரைஞ்சி இதில் ஊறி வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெய் இந்த உப்போடையே சேர்ந்து லைட்டாக நமக்கு வதங்கி வரட்டும். அதே போல் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். இது நல்லா ஓரளவு கலர் மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூள் கடையில் வாங்குற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா அதை விட நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கணும். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்த பிறகு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் எந்த அளவில் அரைச்சி வச்சிருக்கீங்க, அது காரம் அதிகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மசாலாலாம் கரையிற அளவுக்கு இந்த மசாலா கரைஞ்சி அந்த உப்பு காரம் எல்லாமே கிழங்குல ஊறணும். அதுக்கு தேவையான அளவு வீட்டில் சட்னி கரண்டி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த சட்னி கரண்டியில் 2 கரண்டி அளவு நான் தண்ணி சேர்த்தேன். இந்த தண்ணி இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். சில கிழங்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வைங்க. இது போல் நமக்கு நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு வர சமயத்தில் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி நம்ம வேக விட்டுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா கிழங்கு வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால் தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் மிதமான தீயில் வச்சுட்டு வேக வச்சு நல்லா இது போல் ஓரளவு தண்ணியெல்லாம் சுருங்கின பிறகு தட்டை ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பராக இந்த கிழங்கு வெந்து வரும். அதே சமயத்தில் உப்பு காரமெல்லாம் கிழங்குல நல்லாவே ஊறி வரும். இது போல் ஓரளவு பதம் வந்த பிறகு நீங்கள் தட்டு போட்டு மூட வேணாம். ஓப்பனில் அப்படியே நம்ம ஒரு ஸ்டவ்வில் இதை விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் நீங்கள் இன்னொரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. கரெக்டாக ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். நம்ம எந்த அளவு செய்கிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிற டைமு. நான் சொல்கிறது டோட்டலாக நமக்கு இந்த ஃப்ரை காலையில் நமக்கு செய்யணுன்னாலே ஒரு 15 நிமிஷமே போதும். இது தயிர் சாதத்துக்குலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவு நல்லா செவந்து வந்தாலே போதும். பச்சை மணம் எல்லாமும் போயிருக்கும். உப்பு காரம் ஃபுல்லாக நல்லா கிழங்குல ஊறி வந்திருக்கும். இந்த ரெசிபியை அப்படியே கப்பில் போட்டு கொடுத்தா கூட பிள்ளைங்க சுட சுட சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக விடும் பொழுது மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா காரம் உப்பெல்லாம் ஊறி நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க.
சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.